ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்ப் கேம். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க. நம்ம எப்படின்னா அந்த அரேவோட லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது போய் ரீச் ஆகணும். நடுவில் 0 வரக்கூடாது. 0 வந்துச்சுன்னா அது அந்த இடத்தோடய முடிஞ்சிச்சு. ஸோ அது கரெக்டாக போய் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஜம்ப் பண்ணி ரீச் ஆயிடுச்சுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அதை அப்படியே கோடிங்ல பார்க்க போறோம். கோடிங்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல சொல்ல போதில் இது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல சொல்ல ட்ரை பண்றேன். வாங்க கோடிங்குள்ள போகலாம். ஸோ இதான் நம்ம குத்துக்கிற கோடிங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட்லேருந்து வர போகிறோம். அதாவது என்னன்னா இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம -1 போகிறோம்ல, அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்லேருந்து இதுவாகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் 4 எடுத்துக்கும். 4லேருந்து எல்லா வேல்யூஸும் கவுண்ட் பண்ணிட்டே வரும். ஸோ இதில் வந்துட்டு எதுவும் 0 இல்லைன்றதால நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூட கிரேட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதில் வந்துட்டு 0 வந்துச்சுன்னா இது நெக்லெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். செகண்ட் டெஸ்ட் கேஸ் வந்து ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணும். ஏன்னா அதோடைய கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா போயிட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இது ரீச் பண்ணும். ஆனால் நடுவில் 0 இருக்கக்கூடாது. அதுதான் ஒரே கண்டிஷனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கோடு, சிம்பிளான கோட் தான். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, எங்கே போனாலும் வீடியோக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. ஏதோ குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சு செட்டப் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் முக்கியமாக கம்மியாக பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.